ஓம் முருகா! அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம். இது ஒரு கவிதை தொகுப்பு மட்டும் இல்லை. இது ஒரு ஆன்மீக சாதனை. இந்த பாடல்கள் முருகனின் அருளையும், மனித மனத்தின் பயத்தையும், வாழ்க்கையின் உண்மையையும் ஒரே நேரத்தில் பேசுகிறது. கந்தர் அலங்காரம் மனதை அமைதியாக்கும் ஒரு ஜபம் போல. ஒவ்வொரு பாடலும் நம் உள்ளத்துக்குள் ஒரு ஒளி ஏற்றுகிற மாதிரி. இந்த ஆன்மீக பயணத்தில் இப்போது நாம் 19வது பாடல் வரை வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த பாடலை கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கட்டும். கவலை, பயம், குழப்பம் எல்லாம் மெதுவா கரைஞ்சு போகட்டும். இந்த கந்தரலங்காரம் அருணகிரிநாதர் தன் உயிர் அனுபவத்திலிருந்து பாடிய ஒரு அமுதம் மாதிரி. நாம் முதல் பாடல்ல இருந்து மெதுவா பயணிச்சு இப்போ 22வது பாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஒவ்வொரு பாடலும் மனச அலங்கரிக்கிற ஒரு அருள் சொற்கள். இந்த பாடல முழுமையா கேளுங்க. உங்க மனசு தானா அமைதியாகி முருகன் உங்க கூட இருக்க மாதிரி உணர்வீங்க. முருகா, என் கூட இரு முருகா. சந்திரலங்காரம் பாடல் எண் 22. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. இந்த கந்தரலங்காரம் பாடல் கதை வடிவில் இப்போது விளக்கமாக கேட்போம். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் மனசுக்குள்ள எப்போதும் வெறுமை. நான் எதுக்காக வாழ்றேன் அப்படின்னு ஒரு வெறுமையான கேள்வி. ஒரு நாள் அவன் இந்த கந்தரலங்காரம் பாடல் 22 கேட்டான். அந்த பாடல் அவனுக்கு முருகன் இப்படி சொன்னுச்சு. முருகன் அழகின் வடிவம், வள்ளியை மணந்த அன்பின் வடிவம், அவர் தமிழ் மொழியின் உயிர், அறிவும் ஞானமும் இனிமையும் சேர்த்த தெய்வம். அதே நேரத்தில் தீய சக்தியை அழிக்கும் வீரன், 10 தலை கொண்ட சூரபத்மனை வென்ற தைரியம். அந்த இளைஞன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இவ்வளவு சக்தி கொண்ட முருகன் என்னோட இருந்தா என் வாழ்க்கையில பயம் இருக்க வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் பெரிய பூஜை செய்யல, பெரிய விரதம் எடுக்கல. தினமும் மனசுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். முருகா. அந்த ஒரு வார்த்தை தான் அவன் வாழ்க்கையை மெதுவா மாத்த ஆரம்பிச்சுச்சு. பயம் குறைஞ்சிச்சு, மனசு தைரியம் அடைஞ்சிச்சு, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிச்சு. நிறைவாக இந்த பாடல் நமக்கு மெதுவா ஒரு உண்மையை சொல்லுது. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். ஆனால் முருகன் அருள் மட்டும் எப்போதும் நம்ம கூட இருக்குது. இந்த வரிகளை அமைதியா கேட்டுக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்து உட்காரும். அந்த அமைதி தான் உண்மையான பக்தி. அந்த அமைதி தான் முருகன் நம்ம மனசுல இருக்கிற அடையாளம். முருகன் உங்க கூட உங்க மனசுல நம்பிக்கையா இருக்கார். உங்க வாழ்க்கையை மெதுவாக அலங்கரிப்பார் என்ற நம்பிக்கையுடன் கந்தலங்காரத்தை கேளுங்கள். முருகா சரணம்.